Hello everyone, welcome to Sparks Academy. First of all, government exam preparation வரோம் அப்படின்னாவே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? அந்த பர்டிகுலர் எக்ஸாமோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு டாபிக்ஸாக கவர் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த ஸ்டெப், இந்த ப்ராசஸ் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணுறது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் இஸ் ஸோ அண்டர் ரேட்டட் அப்படின்னே சொல்லலாம். ஈவன் மோஸ்ட் ஆஃப் த சின்சியர் ஆஸ்பிரன்ஸ் கூட இந்த ப்ராசஸை பண்ணுறது இல்லை. ஸோ டு ஹெல்ப் யூ அவுட் தட் நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் சீரீஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ திஸ் டிஸ்கஷன் இஸ் ஆல் அபவுட் ஏஇ 2022 எக்ஸாம் நடந்தது இல்லையா, அந்த கொஸ்டின் டிஸ்கஷன் சீரீஸ் தான் போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் பார்ட் 8, ஆல்ரெடி பார்ட் 7 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் வாட்ச் தட் ஆல்சோ. திஸ் வுட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் அவங்க அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா யூ வில் பி இன் ரைட் பாத். ஓகேங்களா? ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஃபவுண்டேஷன் சூப்பர் 30 பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அட்மிஷன்ஸும் கோயிங்க. ஓகே, ஃபைன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். Which of the following is correct? Consistent deformation is a force method. Stiffness method is known as equilibrium method. Theory of three moment is a displacement method. Slope deflection method is a force method. So இதுல பேசிக்ஸா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல நம்ம இன்டிகிரேட் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெத்தட்ஸோட வேரியேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் என்னென்ன மெத்தட், அது ஃபோர்ஸ் மெத்தடா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நேம் சேஸ் டு அனலைஸ் தி ஸ்ட்ரக்சர். நேம் வச்சு நம்ம சொல்லலாம் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அனலைசிங் தி ஸ்ட்ரக்சர். இதை அனலைஸ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபோர்ஸ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ், மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ மேஜராக 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுவோம். இதில் ஃபோர்ஸ் மெத்தட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். இதில் ஃபோர்ஸ் மெத்தட்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட்க்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபோர்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் இது அன்னோனாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அன்னோன் ஹியர்ஸ் ஆர் ஃபோர்ஸஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை அன்னோனாக கன்சிடர் பண்ணுவோம். அண்ட் டு சால்வ் ஆல் திஸ் அன்னோன்ஸ் வி யூஸ் காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன்ஸ். And to solve all these displacements, we use equilibrium equations. Okay, so இதெல்லாம் பேஸ் பண்ணி questions கேட்க chances இருக்கு. Apart from that, what are the types that falls under force method? What are the types that falls under displacement method? இதுதான் major portion question கேட்குதுல. So force methodல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். It is nothing but Clapeyron's theorem of three moments, Castiglione's method, consistent deformation method, flexibility matrix method. So இதெல்லாம் most common force method. Then displacement methods பார்க்கலாம். Slope deflection method, moment distribution method, Kani's method, and stiffness matrix method. So மெயினாக stiffness matrix இந்த மெத்தட், flexibility matrix இந்த மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ consistent deformation is a force method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? Consistent deformation is a force method. Okay, it is right. And stiffness method is also known as equilibrium method. So stiffness is nothing but what? It is a method of displacement. So அது equilibrium method தான். So second option is also right. Theorem of three moments is a displacement method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Clapeyron theorem of three moment என்ன அப்படின்னா it is a force method. So இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. நெக்ஸ்ட் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இஸ் அ ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போதான் பார்த்தோம் ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்ட்டு. ஸோ இதுவும் தப்பு. Option A 1 and 2 is the correct answer for this question. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A blow of valve is provided in a water distribution system at low points, high points, junction points, intermediate points. So blow of valve na என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். Blow of valve is nothing but score valve or drain valve அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக இந்த வால்வ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பைப்பில் நான் வாட்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு அந்த வாட்டரை நான் கட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் வாட்டர் ரீடைன் ஆயிருக்கும் இல்லையா அந்த பைப்பில், அதை நான் வெளியே கொண்டு வரணும். டு டேக் தட் வாட்டர் அவுட் ஐ யூஸ் ப்ளோ ஆஃப் வால் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக நான் அந்த வாட்டர் வெளியே கொண்டு வரணும்?
இப்போ ஒரு சப்ளை இருக்கு, பைப்ல வந்து சப்ளை இருக்கு அப்படின்னா எப்படியும் நான் வந்து செகண்ட் டைமும் அந்த சேம் பைப் தான் யூஸ் பண்ண போறேன் அந்த சப்ளைக்கு. எதுக்காக அந்த வாட்டரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஃபார் சம் ஸ்பெஷல் கேசஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். மேபி அந்த பைப் லைனை வந்து நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும்போது நான் வாட்டர் வந்து வெளியே கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ளோ ஆஃப் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வால் வந்து லோ பாயிண்ட்ஸில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ தட் இட் கேன் ஈஸிலி இட் கேன் எக்ஸ்ட்ராக்ட் தி வாட்டர் ஃப்ரம் தி பைப். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ லோ பாயிண்ட்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கொஸ்டின் வேற எப்படிலாம் வால்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா த மோஸ்ட் ஆஸ்க்டு கொஸ்டின் இஸ் அபவுட் செக் வால். ஸோ செக் வால்ல இருந்து கேட்குறாங்க ஆர் எல்ஸ் ரிட்டன் வால் ஆர் ரிஃப்ளெக்ஸ் வால் அப்படின்னுமே சொல்லலாம். அது ஸோ இந்த நேம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, பிகாஸ் ஈவன் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து எந்த வால் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்குறாங்க அப்படின்னா செக் வால், ரிட்டன் வால், ரிஃப்ளெக்ஸ் வால் இது மூணுமே வந்து சேம் ஆப்ஷன்ஸ்லேயே கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணுறதுக்கு இந்த அதர் நேம்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? செக் வால் பொறுத்த வரைக்கும் it is used to allow water only in one direction. It allows water to flow in one direction. So unidirectional என்னோட water supply இருக்கணும் அப்படின்னா I use check wall or return wall or reflex wall. Okay, so other than that butterfly wall பத்தி question கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ லார்ஜ் சைஸ் பைப்ஸாக இருக்கு அப்படிங்கும்போது ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பட்டர்ஃப்ளை வால். யூஸ்வலாக வந்து ஸ்லோயிஸ் வால் தானே லார்ஜ் சைஸ் கண்டெக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏன் வந்து பட்டர்ஃப்ளை வால்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னா எக்கனாமிக்கல் வைஸ் பார்க்கும்போது இட் இஸ் மோர் சீப்பர் ஆஸ் வெல் அஸ் இட் ஆக்குபைஸ் ஒன்லி லெஸ் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸ்லோயிஸ் வாலை கம்பேர் பண்ணும்போது butterfly wall வந்து it occupies very less space, so we prefer this wall, butterfly wall. ஓகேங்களா? so large size conduct அப்படின்னு question கேக்குறாங்க அப்படின்னா you should go for butterfly. so நிறைய questions பார்த்துட்டோம். next question போவோம். corrosion of a concrete sewer occurs due to high velocity of sewage, high pH value, aerobic decomposition of sewage solids, anaerobic decomposition of sewage solids அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ கரோஷன் அப்படின்னாவே இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி டியூ டு அனரோபிக் டீகம்போசிஷன் ஆஃப் சீவேஜ் சாலிட்ஸ். ஏன் வந்து ஏரோபிக் டீகம்போசிஷன் அப்போ நடக்கல எனக்கு கரோஷன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? அனரோபிக் டீகம்போசிஷன் அப்போ தான் இட் ரிலீசஸ் சம் கேசஸ் கால்ட் H2S, ஹைட்ரஜன் சல்ஃபைட் அப்படிங்கிற கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது அட்மாஸ்பியர் கூட எக்ஸ்போஸ் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் H2SO4, சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆப்வியஸா சல்ஃபியூரிக் ஆசிட் கான்கிரீட்ல இருக்க சிமெண்ட் கண்டென்ட் கூட ரியாக்ட் ஆகி கரோஷன் காஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதர்வைஸ் வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கரோஷனை காஸ் பண்றதுக்கு இருக்கு அப்படின்னா இட் இஸ் லோ வெலாசிட்டி. இங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஹை வெலாசிட்டி லோ வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா திஸ் வுட் பி அ ரைட் ஆப்ஷன். ஸோ லோ வெலாசிட்டி எப்படி வந்து கரோஷனை காஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். So low velocity means it is representing insufficient self-cleansing velocity. So self-cleansing velocity ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது it tend to form slurry under the sewage pipe. ஓகேங்களா? இந்த ஸ்லரி வந்து ஸ்லைம் லேயரா ஆக்ட் ஆகும். இந்த ஸ்லைம் லேயர் வந்து நம்ம கரோஷன் காஸ் பண்ண ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ மேஜரா கரோஷன் ஆஃப் அ கான்கிரீட் சீவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா வேற பிஓடி ரிலேட் பண்ணியும் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஹை பிஓடி இருந்தது அப்படின்னா அதுவுமே கரோஷன் காஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. அதர் தென் தட் ஹை டெம்பரேச்சர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அந்த சீவேஜ் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த சீவேஜோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கும் போதும் இட் டென் டு காஸ் கரோஷன் இன் தி சீவேஜ். ஓகே. Next question. The maximum area for tension reinforcement and compression reinforcement in beam of 300 mm width and 500 mm overall depth is through. So வந்து beam ஓட width கொடுத்துட்டாங்க 300 mm அப்படின்ட்டு 500 mm overall depth கொடுத்துட்டாங்க. So இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா maximum area of tension reinforcement as well as the compression reinforcement. Usually 4% of டோட்டல் ஏரியா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு.
This is suitable for both compression as well as the tension. Tensionக்கும் இந்த 4% தான் யூஸ் பண்ணணும், கம்ப்ரெஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ டுகெதர் ஐ கேன் கால்குலேட். அப்போ என்ன வரும் எனக்கு 0.04 இன்ட்டு பி இன்ட்டு டி அப்படிங்கிற ஃபார்முலா வருமா? ஸோ 0.04 இன்ட்டு பி என்ன எனக்கு 300 இன்ட்டு டியோட வேல்யூ என்ன 500. ஸோ ஆன்சர் இஸ் அரௌண்ட் 6000. ஸோ 6000 mm² இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த ஆர்சிசி பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ஸிமம் ரேஞ்ச், மினிமம் ரேஞ்ச் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. கோட் புக் மறக்காம கவர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சிசி படிக்கிறோம் அப்படின்னாவே யூ நீட் டு கவர் கோட் புக், தென் யூ கம் ஃபார் த டிசைன் ஃபேக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆந்த்ரோபோஜெனிக் காஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் அன் ஆந்த்ரோபோஜெனிக்னா என்ன? ஆந்த்ரோபோஜெனிக் இஸ் மேன் மேட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேச்சுரலா ஏர் பொல்யூஷன் காசு ஆகிறதுக்கு என்ன ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல், பர்னிங் ஆஃப் ஃபயர்வுட், பர்னிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், இது எல்லாமே என்னது? மேன்மேட் தான். பர்னிங் ஆஃப் ஃபாரஸ்ட் டியூ டு லைட்டனிங் இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இதுல வந்து வேற எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆந்த்ரோபோஜெனிக் காஸ்ட்ல வந்து வாட் ஆர் தி மேஜர் ஃபேக்டர்ஸ் தட் இன்வால்விங் இன் ஆந்த்ரோபோஜெனிக் காசஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்னால தான் ஏர் பொல்யூஷன் அரௌண்ட் 39.4% வந்து காசு ஆகுது. இதுல நம்ம மேன்மேட் ஃபேக்டர் மட்டும் கன்சிடர் பண்றோம், அதை வந்து 100% எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல டிரான்ஸ்போர்ட் மட்டும் 39.4% வந்து காசு ஆகுது. அதர் தென் தட் ஹீட் ப்ரொடக்ஷன், அதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன், இதுல 18.7% வரைக்குமே நமக்கு வந்து ஏர் பொல்யூஷன் ஆகுது. அண்ட் தேர்ட் இஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் 3 மட்டும் தெரிஞ்சுக்கலாம், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இட் இஸ் அரௌண்ட் 14.1%. இந்த 3 வேல்யூஸ்மே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Oil and grease from the sewage is removed by skimming tank, screening tank, sedimentation tank and detritus tank அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலா வந்து ஆயில் அண்ட் கிரீஸ் சீவேஜ்ல இருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாவே we use skimming tank. ஓகேங்களா? ஸோ apart from that, fat presence in sewage is also removed from ஸ்கிம்மிங் டேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீனிங் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஸ்டோன்ஸ் இருக்கு, கிராவல் இருக்கு, பவுல்டர்ஸ் இருக்கு, அது மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிகள் ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா we use ஸ்க்ரீனிங் டேங்க் டு ரிமூவ் தட். ஈவன் இப்போ ஒரு மரக்கிளை கூட உடஞ்சி விழுந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்லேயே நம்ம வந்து எடுத்துருவோம் இது மாதிரி விஷயம்லாம். ஏன்னா அப்படின்னா இதெல்லாம் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் தானே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி விஷயம்லாம் அதில் கண்டிப்பாக ஆட் ஆகிருக்கும். இலையெல்லாம் நிறைய இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனிங் டேங்க்ல ரிமூவ். செடிமெண்டேஷன் டேங்க் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரிமூவிங் suspended particles, suspended solids மெயினா. ஓகேங்களா? ஸோ detritus tank, இது யூஸ்வலா கொஸ்டின் கேட்பாங்க. detritus tankக்கும் கிரிட்டுக்கும் கிரிட் சாம்பருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ detritus tank பொறுத்த வரைக்கும் ஃபைன் சாண்ட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எதுல ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீவேஜ். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நம்ம இன்டெப்தா பார்க்கலாம் while we are solving in the conceptual series. ஸோ கிரிட் சாம்பருக்கும் detritus tankக்கும் என்ன வித்தியாசம்? This is used for removing large size sand. மோஸ்ட்லி வந்து சிமிலரான ப்ராசஸ் தான் ரெண்டுலையுமே, பட் பார்ட்டிகல் சைஸ் வேரியேஷன்ஸ்ல பொறுத்து இது ரெண்டையும் நம்ம கிளாஸிஃபை பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஸ்கிம்மிங் டேங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபார் ரிமூவல் ஆஃப் டெம்பரரி ஹார்ட்னஸ் ஆஃப் அ water is filtered, water is boiled, water is to be chlorinated, water is settled அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சர்டன் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ என்வரான்மெண்ட் ஆஸ் ஐ ஆல்ரெடி சால்வ் ஃபியூ கொஸ்டின்ஸ், என்வரான்மெண்ட்லேருந்தே பாருங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ என்வரான்மெண்ட் இன்ஜினியரிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது வந்து தியரி பேசிஸ்லையும் நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு, கொஸ்டின் ப்ராப்ளம் பேசிஸ்லேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, எது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத வந்து படிச்சுக்கோங்க, கிளியரா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இங்க வந்து டெம்பரரி ஹார்னஸ் ரிமூவ் பண்றதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் ஹார்னஸ் அண்ட் டெம்பரரி ஹார்னஸ் ரெண்டு இருக்கு இல்லையா? ஸோ பெர்மனன்ட் ஹார்னஸ் ரிமூவ் பண்றது we have various method, but temporary harness பொறுத்த வரைக்கும் the most major thing that is present is calcium and magnesium.
இதுதான் வந்து that makes this components makes the water in as a hard water அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட் வாட்டர் ஹார்ட் வாட்டர்ங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுல கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா this water makes the content into hard water. so இந்த ஹாட் வாட்டரை நான் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத क्वेश्चन. இப்போ பை பாயிலிங் இந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ் வந்து இன்சாலிபிள் கால்சியம் கார்பனேட்ஸா நமக்கு ஃபார்ம் ஆகும். இன்சாலிபிள் கால்சியம் கார்பனேட்ஸ் as well as the magnesium carbonates. Okay, so insoluble இருக்கு அப்படின்னா we can easily segregate, right? இந்த process வந்து எது மூலமா பண்ணலாம் அப்படின்னா by boiling the water. So B, water is boiled is right answer for this question. Next, from ecological consideration, the minimum level of dissolved oxygen necessary in river and stream is. So minimum எவ்வளோ வாட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா it is around 4 mg per C. ஓகேங்களா. ஸோ 4 மில்லிகிராம்னாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். எதனால அப்படின்னா இப்போ ஒரு ஃபிஷ் வந்து அந்த இடத்துல சர்வைவ் ஆகணும், இக்காலஜிக்கல் கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு ஃபிஷ் அக்வாட்டிக் லைஃப் வந்து அங்கே சர்வை ஆகணும் அப்படின்னா மினிமமா 4 டிவோனாவது அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டிசால்வ்டு ஆக்சிஜன். டிசால்வ்டு ஆக்சிஜன்ஸ் பொறுத்த வரைக்கும் வேற எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா சாலினிட்டி ஃபியூச்சர் பேஸ் பண்ணி, டெம்பரேச்சர் ஃபியூச்சர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். சப்போஸ் சாலினிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா டிவோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா. தென் டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா டிவோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து क्वेश्चंस கேட்கலாம். ஓகே, ஸோ salinity increases, DO decreases, and temperature increases, DO decreases. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Identify the correct sequence in wind load calculation of a member of a truss. Wind load, basic load, design wind pressure, design wind speed அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ wind load calculationsல ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பத்தி பேசிக் wind speed வந்து கால்குலேட் பண்றது. இந்த பேசிக் wind speed வச்சு தான் டிசைன் wind speed வந்து கால்குலேட் பண்ணுவோம். with the help of design wind speed, டிசைன் wind speed வந்து VZ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ with the help of that we calculate PZ. PZங்கிறது வந்து டிசைன் விண்ட் ப்ரெஷர். ஸோ டிசைன் விண்ட் ப்ரெஷரை வச்சு we finalize the wind load. ஓகேங்களா. ஸோ இந்த VZ it depends on the 3 major factors, K1 into K2 into K3 into VB அப்படின்ட்டு 3 மேஜர் ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதுல K1 என்ன K2 என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. K1 அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆர் ரிஸ்க் ஃபேக்டரை மீன் பண்ணுது. K2 அப்படிங்கிறது வந்து டெரைன், ஹைட் அண்ட் ஸ்ட்ரக்சர் சைஸ் ஃபேக்டரை வந்து மீன் பண்ணுது. டெரைன், ஹைட் of the structure and size factor, and K3 represents topography factor. So PZ இந்த வேல்யூ வந்து VZ வச்சு கால்குலேட் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா. PZ represents 0.6 into VZ square. ஓகேங்களா. So this is how we calculate pressure, wind pressure, then we calculate load. ஓகேங்களா. Next question. The Poisson ratio for the pre-stressed concrete adopted in any calculation will be. So pre-stressed concrete usually என்ன Poisson ratio அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்னா 0.15. யூஸ்வலாகவே வந்து கான்கிரீட் பொறுத்த வரைக்கும் it ranges from Poisson ratio ranges from 0.1 இருந்து 0.2 அப்படின்னு வரைக்கும் சொல்லலாம். இதுல இந்த 0.2 வந்து சர்வீசபிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்றோம் அப்படிங்கும் போது the Poisson ratio is around 0.2. ஓகேங்களா. சர்வீசபிலிட்டி கிரைட்டீரியா பேஸ் பண்ணி. இதுவே ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட், ரிச் மிக்ஸ் அப்படிங்கும் போது அந்த மிக்ஸோட வேல்யூ வந்து டுவர்ட்ஸ் ரிச் சைட் போடும்போது பாய்சன் ரேஷியோட வேல்யூ வந்து கம்மி ஆகிட்டே வரும். ஸோ ரிச் மிக்ஸுக்குலாம் இந்த வேல்யூஸ் அரௌண்ட் 0.15 தான். ஸோ இதுவுமே கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In the limit state design method of concrete structure, the recommended a partial materials safety factor for steel is. So material safety factor பத்தி பேசியிருக்காங்க ஸ்டீலுக்கு. So we have 2 factor of safety. ஒன்று வந்து கான்கிரீட்க்கு and another one is steel. லிமிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கான்கிரீட்டை we give around 1.5 and for steel we give around 1.15. ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஃபேக்டருமே பேஸ் பண்ணி தான் லிமிட் ஸ்டேட்ல இது இப்போ ஒர்க்கிங் ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கொடுத்துருக்க பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ மெட்டீரியல் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு, எக்கனாமிக்கலா இல்லை, அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் லிமிட் ஸ்டேட் டிசைன் ஒன்று கொண்டு வந்தோம். ஸோ இதில் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டீல் கேட்கறதுனால the option is B 1.15. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
the ratio for total quantity of water supplied to the crop during its base period to the area is called அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டியூட்டி, டெல்டா, கன்செப்டிவ் யூஸ், பேஸ் டெப்த் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. the one who mentioning the answer, யாரெல்லாம் ஆன்சர் மென்ஷன் பண்றீங்களோ அவங்களோட நேமை வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து ஷவுட் அவுட் கொடுப்பேன். ஸோ தட் நான் ஒன்ஸ் வந்து ஷவுட் அவுட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க வந்து ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகிட்டு இந்த ஸ்பார்க்ஸ் அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி ஏதாவது ஆஃபர்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் சீரிஸ் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படிங்கிறது இல்லாமல் அதில் என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் ரீப் யுவர் success very soon. Okay, so as I already told, நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமில டெக்னிக்கல் பேட்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. டிஎன்பிசி ஏஇஆ இருக்கட்டும், டிஆர்பி பாலிடெக்னிக்கா இருக்கட்டும், ஆர்ஆர்பி ஜேஇஆ இருக்கட்டும், ஜூனியர் இன்ஜினியர், ஓவர்சிஆர் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து நம்ம அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ டீல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே இருக்கு நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். மேக் யூஸ் ஆஃப் இட். ஏர்லி பேர்ட் ஆஃபர்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.